ஹலோ எவ்ரிவன். நாம இப்போ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். எல்லாமே குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்டு ஒர்க். அந்த டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ் தான். இப்போ ஏ, பி இருவரும் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பர். பி, சி இருவரும் அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். சி, ஏ இருவரும் 7.5 நாட்களில் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்னு கேட்குறாங்க. மூவரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஏபி, ஏ பி எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 6 நாள். அடுத்தது பாத்தீங்கன்னா பி சி, சி எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 10 நாள்ல முடிப்பாங்க. அடுத்தது சி ஏ, இவங்க இருவரும் சேர்ந்து 7/1/2 நாட்கள்ல முடிப்பாங்க. இது மிக்சர்ல இருக்குது, இதை மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம்னா 7 14, 14 + 1 15/2 நாட்கள் அப்படின்னு மாத்திக்கலாம். இப்போ மூவரும் சேர்ந்து அவ்வேளை எத்தனை நாட்கள் முடிப்புன்னு கேட்கறாங்க. மூவரும் சேர்ந்து சரிங்களா, ஏ பி சி 3 பேர் சேர்ந்து, ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இதை 3 பேர் சேர்ந்து தான் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ என்ன பண்ணோம், 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால 2 பெருக்கிறீங்க. ஓகேங்களா, பெருக்கலாங்களா? முதல்ல 3த்தையும் பெருக்கி மேல எழுதுங்க. சரிங்களா, 6 × 10 × 15/2, 6 × 10 × 15/2, 3த்தையும் பெருக்கி மேல எழுதிட்டீங்க. கீழே பாத்தீங்கன்னா 2 பெருக்கி கூட்டுங்க. சரிங்களா, 6யும் 10யும் பெருங்க. 6யும் 10யும் பெருக்குன்னா 60 பிளஸ் 2த்தையும் பெருக்கிட்டீங்க. அடுத்தது 10யும் 15/2 பெருங்க. இது 2த்தையும் பெருக்குன்னா 10ம் 15யும் பெருக்குங்கன்னா 150/2 பிளஸ் அடுத்தது ஏடாடும் ஃபர்ஸ்ட் பெருங்க. 15/2யும் 6யும் பெருங்க. பெருக்கினா 6 × 15 அப்படி எழுதுங்க. 6 × 15/2. சரிங்களா, சரி அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். எழுதிட்டு எல்லாமே 2 தான் கொடுத்துருக்காங்க, அதனால ஒரு 2ஆல பெருக்கணும். பெருக்கல் 2 நீங்க கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கூட 2ஆல பெருக்கலாம். சரி, இப்போ சால்வ் பண்ணலாம். மேல அப்படியே இந்த 2யும் 10யும் கேன்சல் பண்ணுங்க. 2யும் 10 கேன்சல் பண்ணா 2 10. சரிங்களா, 6 5 15 அதான் இருக்கு. 6 5 15 அது அப்படியே எழுதிங்க. வகுத்தல் இங்க பாத்தீங்கன்னா 2யும் 150 கேன்சல் பண்ணலாம். 150 கேன்சல் பண்ணா 75ன்னு வரும். இங்க 2யும் 6யும் கேன்சல் பண்ணா 3ன்னு வரும். 60 75 இங்க எழுதுறேன். 60 75 35 45 3 கூட்டுங்க. 10க்கு 0 மிச்சம் 1, 10 17 18 180. இப்போ கீழே வந்து 180 வருது. இன்ட்டு ஒரு 2 வேற வரணும். சரிங்களா, சரி இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 6 6 3 6 18, ஒரு 0 சேர்த்துக்கலாம். 15 இருக்கு, ஒரு 15 15 2 15 30. சரிங்களா, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, 2 கேன்சல் பண்ணுங்க. ஈக்குவல் என்ன இருக்குது? 5 மட்டும் தான் இருக்குது. அப்போ 5 நாட்கள்ல முடிப்பாங்க. சரிங்களா, ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 5 நாட்கள்ல இந்த வேலையை முடிப்பாங்க. என்ன ஆன்சர் பாருங்க, ஏ ஆன்சர் 5 நாள். சரிங்களா, அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். ஏ, பி மற்றும் சி என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க முறையே 24, 6, 12 நாட்கள் எடுத்துக்கொள்வர். ஏ வந்து 24, பி வந்து 6, சி வந்து 12 நாட்கள் எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் கேட்கறாங்க. சரிங்களா, அதே வேலையை அவர்கள் அனைவரும் 3 பேரும் இணைந்து செய்யறாங்க. இப்போ ஏன்றது எவ்வளோ? 24, பி வந்து 6, சி வந்து 12. ஓகேங்களா, சரி. போன கணக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரா சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து 2 பேரா சேர்ந்துலாம் கொடுக்கல. சரிங்களா, சரி. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் என்னன்னா, இப்போ மேல 3 பெருக்கி எழுதுங்க. 24 × 6 × 12 மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம். கீழே 2 பெருக்கி கூட்டுங்க. 24யும் 6யும் கூட்டு பெருக்கணும். 24யும் 6யும் பெருக்கி இங்க எழுதணும். 24 × 6 ஆனால் 24 4 மீது 2 6 12 14 144 பிளஸ் 2 பெருக்கி எழுதிட்டோம். அடுத்தது பிசி, இது 2 பெருங்க. 12 72 பிளஸ் அடுத்தது சிஏ, இதையும் பெருங்க. 24யும் 12 பெருக்கணும். 24 × 12 அப்புறம் 2 8 2 4 அப்புறம் 24 8 8 8 288. சரிங்களா, சரி. மேல 24 6 12 அப்படியே கிட்டோம். பெருக்க வேணாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் கூட்டுங்க. 144 72 258 போட்டுறீங்க. 10 14 4 மிச்சம் 1 8 7 15 14 19 20 0 மீதி 2 4 5 504 வருது. சரிங்களா, இப்போ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணலாங்களா? இப்போ 6ஆல கேன்சல் பண்ணலாம். 1 6 6 இங்க பாத்தீங்கன்னா 8 6 48 மீதி 2 6 4 24 4 6 24. சரிங்களா, இப்போ 12ஆல கேன்சல் பண்ணலாம். 1 12 12 7 12 84. சரிங்களா, 7யும் 24 இருக்குது. சரிங்களா, அப்போ என்ன ஆன்சரு? 24/7 இதான் ஆன்சர். சரிங்களா, ஆன்சர் பாருங்க எங்க இருக்கு? சி ஆன்சர் 24/7 நாட்கள். சரிங்களா, கொஞ்சம் பொறுமையா போடுங்க. 7/24 நாட்கள்னு ஒரு ஆன்சர் இருக்குது, அதை போட்டுறாதீங்க. இதை கரெக்டா போடணும். சரிங்களா, எல்லாத்தையும் பெருக்கி மேல எழுதணும். 2 பெருக்கி கூட்டி கீழே எழுதணும். சரிங்களா, மாத்தி எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். சரிங்களா, 24/7 நாட்கள். சரிங்களா, தேர்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க.
ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வர். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார். 10 நாள் பி செஞ்சுட்டு விலகிறாரு. ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ அப்படின்றவர் ஒரு வேலை எத்தனை நாள் செய்யறாரு? 18 நாள் செய்யறாரு. அப்போ 18 இல்லைங்க. சரிங்களா? பின்றவர் 15 நாட்கள் செய்யறாரு. பி வந்து 15 நாட்கள்ல செய்யறாரு. 15 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை செய்வாரு? 18ல ஒரு பங்கு வேலையை செய்வார். சரிங்களா? 18 பங்குல ஒரு நாளைக்கு 1/18 வேலையை செய்வார். பின்றவர் 1/15 வேலையை செய்வார். 15ல ஒரு நாள் வேலையை செய்யறாரு. பின்றவர் ஒரு நாளைக்கு 1/15 வேலையை செய்யறாரு. சரிங்களா? இப்ப என்ன கேக்குறாங்க? பின்றவர் 10 நாட்கள் செய்து விட்டு விலகிறார். இந்த பி வந்து 10 நாள் செய்யறாரு. அப்போ 10 நாள் பி செய்யறாருன்னா ஒரு நாள் செய்யற வேலை 1/15. சரிங்களா? 10 நாள் செய்யற வேலை 10/15. ஓகேங்களா? 10ஆல பெருக்கிறோம் 10 பி, இங்க 10/15. ரெண்டு பக்கம் 10ஆல பெருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இந்த 15 அதை மைண்ட்ல வச்சுக்காதீங்க. சரிங்களா? சரி, 10 நாள். பி வந்து 10 நாள் வேலை செய்யறாரு. அப்ப 10/15. இப்ப மீதி வேலை எவ்வளவு இருக்குது பாருங்க. 15ல 10 பங்கு வேலையை முடிச்சுட்டாங்க. இப்ப மீதி இருக்கிற வேலை எவ்வளவு? 5 வேலை தான் இருக்கு. 15ல 5 வேலை இருக்கு. சரிங்களா? மொத்தம் 15, அதுல 10 முடிஞ்சிருச்சு. மீதி 5 பங்கு வேலை இருக்குது. சரிங்களா? இப்ப இந்த 5 பங்கு வேலையை 10 நாட்கள் செய்து விட்டு விலகுகிறார். 5 பங்கு வேலையை 15ல 5 பங்கு வேலை யார் செய்யணும்? ஏ மட்டும் தான் செய்யறாரு. மீதமுள்ள வேலையை இவர் ஏ மட்டும் தான் செய்யறாரு. அப்ப ஏவோட வேலை எவ்வளவு? 18. ஓகேங்களா? 5/15 இன்ட்டு 18. 18ஆல பெருங்கினா ஆன்சர் என்ன வரும்? 3 5 15 1 5 5. சரிங்களா? 3 18 கேட்கணும். 1 3 6 3 18. அப்ப என்ன வரும்? 6 days. ஓகேங்களா? 6 நாள்ல இந்த வேலையை செஞ்சு முடிப்பார். எங்க இருக்க ஆன்சர்? சி ஆன்சர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்க. அடுத்த கணக்கு போலாம். நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்ல ஃபோர்த் சம். எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்களிலும் ஒய் அதை 24 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 42,000 ஈட்டினால் ஒய் கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எக்ஸ் எவ்வளவு வேலையை எத்தனை நாள்ல செய்யறாரு? 18 நாள்ல. ஒய் எத்தனை நாள்ல செய்யறாரு? 24 நாள்ல. ஓகேங்களா? இருவரும் சேர்ந்து எக்ஸ் பிளஸ் ஒய் அவ்வேலையை செய்து எவ்வளவு ஈட்டுறாங்க? 42,000 ரூபாய் ஈட்டுறாங்க. சரிங்களா? வருமானம். முதல்ல இதை கூட்டுங்க. இதை கூட்டிங்கன்னா என்ன வரும்? 2 மீதி 1 42. சரிங்களா? 42 வருது. இப்ப 42,000 ரூபாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈட்டிருக்காங்க. அந்த 42,000 இந்த 42ஆல வகுங்க. மொத்த நாட்கள் வந்து 42 நாட்கள். 42ஆல வகுத்தீங்கன்னா 42 வரும். 3 0 வரும். அப்ப எவ்வளவு வருது? 1000 வருது. ஓகேங்களா? இப்போ 42,000 42ஆல வகுத்திட்டீங்க. அப்போ ஒரு பங்கு 1000. ஒரு பங்கு எவ்வளவு? 1000. இப்போ என்ன கேட்கறாங்க? எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்கள் முடிக்கிறா, ஒய் வந்து 24 நாட்கள் முடிக்கிறா. 18 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா ஒரு பங்கு வந்து 1000. ஒரு நாளுடைய ஊதியம்னு வச்சுக்கலாம் 1000. இப்போ 18 நாள்னா எக்ஸுக்கு தான் சொல்றோம். 18 இன்ட்டு 1000 என்ன வரும்? 18,000 வரும். சரிங்களா? அடுத்தது ஒய்க்கு என்னது? 24. அப்ப 24 இன்ட்டு 1000 என்ன வரும்? 0 0 0 24 24,000 கூட்டி பாருங்க கரெக்டா வரும். 42,000 கரெக்டா வரும். சரிங்களா? சரி, இப்போ எக்ஸுக்கு 18,000 கிடைக்குது, ஒய்க்கு 24,000 கிடைக்குதுன்னு போட்டுக்கூடாது. இப்போ எக்ஸ் ஒய் இப்போ கிடைச்சிருக்கு. ஆனா இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா பொறுமையா எழுதணும். இப்போ எக்ஸ் ஒய்ன்னு இருக்குங்களா? ஆனா ஆன்சர் எழுதும்போது இது ஒய், இது வந்து எக்ஸ். சரிங்களா? இது ஒய் பெரும் ஊதியம், இது எக்ஸ் பெரும் ஊதியம். ஏன் அப்படின்னா எக்ஸ் வந்து 18 நாட்கள்ல ஒரு வேலை செய்யறாரு. அப்படின்னா எக்ஸ் வந்து ஒரு வேலையை 18 நாள் செய்யறாரு. அப்போ ஒரு நாளைக்கான வேலை எவ்வளவு? 1/18. ஓகேங்களா? இது ஒரு நாளைக்கான வேலை எவ்வளவு? 1/24. சரிங்களா? 1/18 1/24 இந்த ரேஷியோல தான் வருது. ரேஷியோ 1/24. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல்ல சம் ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 1/18 ரேஷியோ 1/24னா ஈக்குவல் டு என்ன வரும்? 24:18 வரும். இங்க 1/18 1/24னா அது எப்படி இருந்தாலும் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 24 இருந்தா அப்புறம் 18 இருக்கு. சரிங்களா? 1/x ரேஷியோ 1/yனா ஈக்குவல் டு y ரேஷியோ x தான். சரிங்களா? மாத்தி தான் வரும். சரி, ரிவர்ஸ்ல தான் வரும் தலைகீழா இருந்தா. அப்போ எக்ஸுக்கு இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஆப்போசிட்டா தான் எழுதணும். சரிங்களா? இங்க எக்ஸுக்கு கண்டுபிடிச்சது ஒய்யோட ஆன்சரும், ஒய் கண்டுபிடிச்சது எக்ஸோட ஆன்சரும். சரிங்களா? அப்போ ஒய் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாரு? 18,000. எக்ஸ் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? 24,000. இவங்க என்ன கேட்கறாங்க? ஒய்க்கு கிடைக்கும் தொகை தான் கேட்கறாங்க. ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? 18,000. ஆன்சர் வந்து 18,000. பொறுமையா போடுங்க, ஆப்போசிட்டா தான் வரும் ஆன்சர் இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்த கணக்கு போலாம். நெக்ஸ்ட் 5வது கணக்கு. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில்
ஏ மற்றும் பியின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏவோட ஏ என்பவர் ஒரு வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாரு? 20 நாள்ல. பி என்பவர் எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 30 நாள்ல முடிக்கிறாரு. டோட்டலா எத்தனை நாள்? 50 நாள். சரிங்களா? இப்போ எவ்வளவு வருமானம் ஈட்டுறாங்க? 600. இப்போ 600 50ஆல வருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். 5 60 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 5 மீதி 1 2 5 10. சரிங்களா? இப்போ என்ன கிடைக்குது? 12ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஒரு நாள் ஊதியம்னு வச்சுங்க 12. இப்போ 20 நாள் ஊதியம், இப்போ ஏவுக்கு எவ்வளவு கிடைக்குது? 20 நாள் ஊதியம். 20 × 12 என்ன வரும்? 0 12 24 240. பிக்கு என்னது? 30 நாள். இப்போ 30 × இந்த 12 ஈக்குவல் எவ்வளோ? 0 32 36 240 360. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏ 240 பி 360 குறிக்கக்கூடாது, மாற்றி தான் குறிக்கணும். சரிங்களா? ஏபின்னு வந்துருக்குங்களா, இது வந்து பிஏ. சரிங்களா? பிக்கு 240, ஏவுக்கு 360. சரிங்களா? ஏ மற்றும் பியின் பங்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ பங்கு கேட்குறாங்க, ரெண்டாவது பி பங்கு கேட்குறாங்க. ஏ பங்கு 360, பி பங்கு 240. 360 240 சி ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இங்க பாருங்க 240 360 இருக்குது. அந்த ஆன்சர் இல்லைங்க. பொறுமையா எல்லாரும் பண்ற தப்பே இதுதான். சரிங்களா? பொறுமையா போடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது ஆப்போசிட்டா தான் பிரிக்கணும். சரிங்களா? 360 240 சி ஆன்சர். சரிங்களா? மொத்தம் 5 சம் கொடுத்துருக்கேன். டைம் அண்ட் ஒர்க்ல நிறைய சம் கொடுத்துட்டேன். சரிங்களா? எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனலுக்குள்ள போய் பாருங்க. டைம் அண்ட் ஒர்க்ல நிறைய சம் ஒரு 25 சம்ஸ்க்கு மேல கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படிங்க. ஏன்னா டவுட் இருந்தா கேளுங்க. ஃபுல்லா எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் உள்ள போயிட்டு சேனல் பேஜ்ல உள்ள போயிட்டு இருக்கிற எல்லா வீடியோஸையும் ஒரு டைம் கோத்ரோ பண்ணுங்க. ஏன்னா ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. ஒரு டைம் அப்படியே ஓவரலாக அப்படியே ஒவ்வொரு டைம் ஒரு வீடியோவா அப்படியே பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.